சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல இந்த ஒரு சில்ட்ரன் பார்க்கை ரீச் பண்ண முடியும். சிட்டிஸில் மேக்ஸிமம் குழந்தைகள் பிளே கிரவுண்டில் போய் விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாதனால ஆண்ட்ராய்டில் அதிகமான நேரத்தை செலவிடுறத பார்த்துட்ருக்கோம். பட் இந்த பிளேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேம் எக்யூப்மெண்ட்ஸ் குழந்தைங்களை கிரவுண்டில் இறங்கி விளையாடுறதுக்கான ஆர்வத்தை தூண்டும்னே சொல்லலாங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன், கான்சன்ட்ரேஷன் பவர் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இந்த பார்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஒரு பிஸி ஷெடியூலில் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குங்க. பட் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குங்க. மணல்கள் அதிகமாக கொட்டப்பட்ட கிரவுண்டாக இருக்கிறதுனால குழந்தைகள் கீழே விழுந்து அடிபட்டாலும் காயம் உடனே ஏற்படாத மாதிரி நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணியிருக்காங்க. பறந்து விரிந்த பிளே கிரவுண்ட், சுற்றியும் நிறைய மரங்கள், மணல்கள் அதிகமாக போட்டிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஏதுவான பிளேஸாக இருக்குங்க. விளையாடுற குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கிறதுக்காக பார்க்கை சுற்றியுமே சேர் செட்டிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் குழந்தைகள் விளையாடுறத நம்ம கண்காணிப்பிலே வச்சு பார்த்துக்க முடியும். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியை குழந்தைகளுக்குன்னு இண்டிவிஜுவலாக ட்ரிங்கிங் பியூரிஃபைடு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்குன்னு இண்டிவிஜுவலாக டாய்லெட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குங்க. சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, ஸோ இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பார்க்கை கோயம்புத்தூரில் சாந்தி கியர்ஸ் தாண்டி வேறு இடத்துல பார்க்குறது ரொம்பவே ரேர் தாங்க. ஸோ டைம் கிடைக்கிறப்ப ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் பெஸ்ட்டு பிளேசஸாக இருக்கும். சேம் லொக்கேஷன்லேயே ஒரு ஸ்டாண்டர்டான ஹெல்த்தியான ஃபுட் கோர்ட் இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் ஃபேமிலியோட ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் போய் ஃபுட் எடுத்தால் கூட மினிமம் 400 to 500 rupees எக்ஸ்பென்சஸ் ஆகுங்க. பட் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே ஆனந்தாஸ், அன்னபூர்ணா, அபூர்வா இந்த ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஹைஃபையான குவாலிட்டி ஃபுட்டை ஜஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா 20 rupeesக்கே இங்கே நம்ம ஃபுட் எடுக்க முடியுங்க. ஜஸ்ட் 20 rupeesக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போக முடியும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தேடி வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க. 12 years ரன் பண்ணிட்டு இருக்க இந்த சர்வீஸில் இன்க்ளூடிங் பாயாசத்துலேருந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். சேம் லொக்கேஷனே குழந்தைங்களுக்கும் தனியான மீல்ஸ் கிடைக்கும், நேச்சுரலான ஃபுட்டாகவும் இருக்கும். ஆன் டைமில் 600 crowd ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய டைனிங் ஹால் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான ஃப்ரெஷ் ஜூஸ், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்குங்க. இன்றைக்கும் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு ஒரே ஒரு ரீசன் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார் தான். இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்குன்னு குறைவான செலவில் தரமான மருத்துவம், தென் பார்மசி இது எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்த செலவில் குழந்தைகளுக்குன்னு தரமான அடிப்படை கல்வி வசதி செய்து கொடுத்துட்ருக்காங்க. குழந்தைங்க விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சொந்த நிலத்திலிருந்து பிளே கிரவுண்ட், எல்லா மக்களுமே பயன்படுற வகையில் தரமான பெட்ரோல் பங்க் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சாந்தி கியர்ஸோட பெட்ரோல் பங்க் அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சதாகவும் இருக்கும். பல நாடுகளுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு சாந்தி கியர்ஸோட மெட்டீரியல் இன்னுமே குவாலிட்டியாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் வாங்கின பென்ஸ் கார் இன்றைக்கும் சாந்தி சோஷியல் சர்வீஸில் எல்லாரோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற சொல்கிற ஒரே தாட்ஸோடு பண்ணது. ஸோ ரொம்பவே பெரிய விஷயங்க. செல்ஃப் லைஃப் லீட் பண்ணுறதே பெரிய ப்ரெஷர் நினச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ஜென்ரேஷனில் இந்த அளவுக்கு சோஷியல் சர்வீஸ் ஒருத்தர் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்பவே பெருமையான விஷயங்க. உண்ண உணவும், உடல் ஆரோக்கிய மருத்துவமும், உறுதியான கல்வியும், உலகம் போற்றும் உன் இயந்திர திறமையும், எளிமைக்கு எடுத்துக்காட்டாய் எட்டத்துக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை முறை. தேங்க்ஸ் அ லாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.